ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் YB கப்பல் ஏகாபாலா. இன்றைக்கி சண்டே நம்ம நடராஜபுரம் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்மன் திருக்கோயிலில் காலையில் 7 மணிக்கு மேலே 8 மணிக்குள்ளே கும்பாபிஷேகங்க. நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா கோவில் வெளிப்புறம் உட்புறம் எப்படி இருந்துச்சுன்னு, அப்புறம் யாகசாலை, சுமங்கலி பூஜை, பூர்ணாகுதி, பரதநாட்டியம், சூப்பர் சிங்கர்ஸ், அருணா சிஸ்டர்ஸ், மகாலிங்கம், கலை நிகழ்ச்சிகள்னு டோட்டலாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ ஒரு டிரான்சிஷனை போட்டு அவுட்ஃபிட் பார்த்துடலாம். நடராஜபுரம் நகரத்தார் மக்கள் எல்லாரும் கும்பாபிஷேகத்துக்காக ஒரே மாதிரி சாரீ வியர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சாரீக்கு குட்டி பட்டர்ஃப்ளைல ஹேண்டுக்கு ஆரி ஒர்க் பண்ணி பேக்கில் பேட்டர்ன் வச்சு போட் நெக் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. என்கிட்ட இல்லாத கலர் இந்த சாரீ, எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஜென்ஸ் எல்லாருக்கும் ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட்டுங்க. ஸோ நாங்கள் இப்போ கிளம்பியாச்சு. வீட்டில் இருந்து ஸ்டெப்ஸை விட்டு இறங்கும்போது பேக்கில் ஓவர் வெளிச்சமாக இருந்ததுனால இல்லை ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். எப்படி நமக்கு நம்மளே பிஜிஎம் போட்டுக்க வேண்டியதாக இருக்குது. 4:30க்கு கோபூஜையில் ஆரம்பித்து எல்லாமே இன்றைக்கி கவர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். பட் நாங்கள் 4:30க்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் கோபூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்புனோம். சரிங்க, இப்போ கும்பாபிஷேகம் பொதுவாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு மாமாங்கம் அப்படின்னா 12 வருஷம்னு அர்த்தம். குரு பகவான் சராசரியாக ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பாருங்க. அது மாதிரி 12 ராசியையும் ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். நம்ம வாழ்கிற இந்த அண்டம் தான் 12 ராசி மண்டலமாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அதுபோல் குரு பகவான் இந்த அண்டத்தை சுற்றி வர எடுத்துக்கிற காலம்தான் 12 வருஷம். இதைத்தான் ஒரு மாமாங்கம்னு சொல்கிறோம். மூலவர் விக்கிரகத்துக்கு அஷ்டபந்தனம் சாற்றி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கோவிலுக்கு மட்டும்தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்வாங்க. அஷ்டபந்தனம் மருந்து அப்படின்றது 12 வருஷத்தில் தன்னோட சக்தியை இழந்துறதுனால அதை எடுத்துட்டு புதுசாக அஷ்டபந்தனம் சாற்றி கும்பாபிஷேகம் செய்வாங்க. இப்போ காலையில் பூர்ணாகுதி ஆக போகுது. அஷ்டபந்தனம் மருந்துனா என்ன? சுக்கான்கள், கொம்பரக்கு, சாதிலிங்கம், செம்பஞ்சு, தேன்மெழுகு, எருமை வெண்ணெய், குங்கிலியம், நற்காவி உள்ளிட்ட 8 பொருட்களை சேர்த்து செய்கிற ஒரு சாந்து. இதைத்தான் அஷ்டபந்தன மருந்துன்னு சொல்கிறோம். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்கிறதுங்கிறது ரொம்பவே விசேஷமானதுங்க. இன்னும் சில பெரிய ஆலயங்களில் வெள்ளியை உருக்கி பந்தனம் செஞ்சு பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க. இதை ரஜித வந்தனம்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலெல்லாம் 25 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்வாங்க. இன்னும் மிகப்பெரிய கோவில்களெல்லாம் தங்கத்தை உருக்கி பந்தனம் செஞ்சு பிரதிஷ்டை செய்வாங்க. இதை ஸ்வர்ண பந்தனம்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலெல்லாம் 50 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் செய்வாங்க. Jai
6ஆம் கால பூஜை முடிஞ்சு தீப ஆராதனை நடக்க போகுது. கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு 4 காரணங்கள் இருக்குங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆவர்த்தம், புதுசாக ஒரு இடத்துல கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறது. 2வது அனாவர்த்தம், ஏதோ ஒரு வகையில் அந்த கோவில் சிதலம் அடைஞ்சிடுறதுனால அந்த கோவிலை புதுசாக நிர்மாணம் செஞ்சு கும்பாபிஷேகம் செய்கிறது. 3வது புனராவர்த்தம், கருவறை, பிரகாரம், கோபுரம் இது மாதிரி ஏதாச்சும் பழுதாக இருந்தால் பாலாலயம் செஞ்சு அதை புதுப்பிச்சு அஷ்டபந்தனம் சாற்றி பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகம் செய்கிறது. 4வது அந்தரிதம், கோவிலுக்குள்ளே ஏதாச்சும் தகாத விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அதுக்காக செய்கிற சந்தி. இப்போ 6ஆம் கால பூஜை முடிஞ்சு கும்பாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டோம். புனித நீரால் நிரப்பின கலசங்களை எடுத்துக்கிட்டு கோவில் விமானத்துக்கு போக போகிறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோவில் இருந்த இடத்துல இப்போ புதுசாக கோவிலை எழுப்பியிருக்கோம். காண கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. குடமுழுக்கும் மிக சிறப்பாக நடக்க போகுது. இதை வீடியோ மூலியமாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. புறப்படுகிற அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. மிகச் சிறப்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 100 ஆண்டுகள் கழித்து பாலாலயம் செய்யப்பட்டு இப்பொழுது குடமுழுக்கு மிகச் சிறப்போடு இன்றைக்கு மிக விரைவாக எழுந்து வந்திருக்கிறார். அதிகாரியிலேயே யாகசாலையில் இருந்து கோவில் வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்து கோபுரத்துக்கு போயிடலாம். ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு அன்பர்களுடைய நண்பர்களால்
கும்பாபிஷேகம் குடமுழுக்கு, அதாவது யாகசாலையில் மூர்த்திகளுக்கு உரியதாக வைத்து பூஜை செஞ்ச கலச நீரை அந்தந்த மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்கிறது. இப்படி செய்கிறதால அந்த மூர்த்திகள் அந்த விக்கிரகத்தில் எழுந்தருளுகிறாங்க. அடுத்தது மகாபிஷேகம். கும்பாபிஷேகம் முடிஞ்ச அப்புறம் மூல விக்கிரகத்துக்கு முறைப்படி அபிஷேகம் அலங்காரம் செய்கிறது. அடுத்தது மண்டலாபிஷேகம். பிறந்த குழந்தை மாதிரி விக்கிரகத்தில் இருக்கும் இறைவனுக்கு 48 நாளைக்கு விசேஷ அபிஷேக பூஜைகள் செஞ்சு முழு சக்தியோடு இருக்க வைப்பது. குடமுழுக்கை நாம் நடத்துவதற்கான வாய்ப்பை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இது என்றைக்கும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு. இன்றைக்கு ஒரு நாளில் நம்முடைய புனிதமெல்லாம். கும்பாபிஷேகம் அன்னைக்கு கோவிலுக்கு போய் வழிபடுறதுனால 30 முக்கோடி தேவர்கள் ஆசி நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம முன்னோர்களால் சொல்லப்படுது. கும்பாபிஷேகத்தன்னைக்கு நம்ம மேலே தெளிக்கப்படுற அந்த புனித தண்ணீர் நம்ம மேலே படும்போது நம்ம பாவமெல்லாம் தொலைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லா கோபுரத்துலேயும் கும்பாபிஷேகம் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ராமநாத சுவாமி விமானம், பர்வதவர்த்தினி விமானம், கன்னிமூல கணபதி விமானம், இந்த
இப்படின்னு எல்லா விமானத்துலையும் பூஜை எல்லாம் முடிஞ்சு கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. கீழே இறங்கி போனதும் எல்லாருக்கும் மரக்கன்றுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கோவிலுக்குள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அப்பா, டெக்கரேஷன்லாம் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு. செக்யூரிட்டி, போலீஸ் பாதுகாப்பு, எமர்ஜென்சிக்கு ஃபஸ்ட் எய்ட் டீம்னு எல்லா வித வசதியோட எங்கள் ஊர் கும்பாபிஷேகம் நடந்துச்சுங்க. அவ்வளோதான் மக்களே, ரொம்பவே சிறப்பாக நடந்து முடிஞ்ச எங்கள் ஊர் நடராஜபுரம் கும்பாபிஷேகத்தை எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ராமநாத சுவாமி அருளால் எல்லாரும் நல்லா இருப்போம். இந்த மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான விலாகோட மீட் பண்ணுறேன். அன்டில் தன் பாய் பாய் ஃப்ரம் YB கப்பல் ஏகாபாலா.